அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தேர்தல் என்பது வெறும் அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு சமூக பொறுப்பாகும். நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஒரு சாட்சியம், ஷஹாதத் போன்றது. தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது நம் ஒவ்வொரு மீதும் உள்ள கடமையாகும். அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அமானிதங்களை, பொறுப்புகளை அதற்குரியவர்களிடம் ஒப்படைத்து விடுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று அல் குர்ஆனின் 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் இது பதிவாகியுள்ளது. அதாவது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பவர் யார், நம் மார்க்க சுதந்திரத்தை உறுதி செய்பவர் யார் என்பதனை சிந்தித்து வாக்களிப்பது அவசியம். இன்றைய சூழலில் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒலிப்பதும் மிக முக்கியம். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் உரிமைகளை தடையின்றி பெற ஒரு நிலையான மற்றும் மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும். அல்லாஹ் தாலா அத்தகைய மதச்சார்பற்ற ஆட்சியை நமக்கு தந்தருள்வானாக. இறுதியாக நான் கூற வருவது என்னவென்றால், நம் உரிமைகளை காக்க துணிச்சலுடன் குரல் கொடுக்கும் தலைமைக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். தமிழகத்தின் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு அரணாக திகழும் கட்சிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் அறியுங்கள். மேலும் எந்த கட்சிக்கு நாம் வாக்களித்தால் இந்த நாடு சிறந்த நாடாக ஆகும் என்பதனை மனதில் வைத்து அந்த சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை உறுதி செய்வோம். மேலும் நீங்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்பதனை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.